நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த வார்த்தைகள் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அது எந்த நிமிஷமும் ஈஸ்வரன் நம்மளுடைய இடத்துல இருக்கணும், நம்ம கூட இருக்கணும். சிவம் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய உந்துதல் சக்திங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சிவன் சொன்னால் ஒரு தியான நிலை, ஒரு மோன நிலை, எல்லாத்தையும் திறந்த பரதேசி, சுடுகாட்டில் இருக்கிற சன்னியாசி அப்படிதான் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. சிவன் என்று சொன்னால் யாவுமாகி அனைத்துமாகி இருப்பவர் தான் சிவன் என்று சொல்லப்படுகின்றது. சிவன் என்று சொன்னால் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உடலெல்லாம் சுடுகாட்டு மண்ணை பூசிக்கொண்டு, சாம்பலை போட்டுக்கொண்டு, புலித்தோலை பூற்றிக்கொண்டு, மான் தோலை பூற்றிக்கொண்டு ஊர் ஊரா சுற்றி திரிகின்றவர் தான் சிவன் என்று நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. சிவன் மகா யோகி, எந்நேரத்திலும் தியானத்தில் இருப்பவர் சிவன். இந்த உலகத்தினுடைய ஏகன் அநேகன் சொல்லுவாங்களே, அதுதான் சிவன் தான். இன்றைக்கு பல மதங்கள் வேறுபட்டாலும் அங்க ஒரே கடவுள் என்று சொன்னால் நாம் ஒற்றேதான் கடவுள் என்று சொல்கின்றோம். அந்த ஏகன் இறைவன் ஒரே தெய்வமாக இருப்பது யார் என்றால் சிவம் என்றுதான். முதலில் தோன்றிய கடவுளை யார் என்று சொன்னால் சிவபிரான் தான். சிவபெருமானுடைய முதலில் தோன்றிய கடவுள் என்பதற்கு காரணமாக தான் ஆதியந்தம் இல்லாத அருள் பெருஞ்சோதி, அடிமுடி காணாத தெய்வ பெருஞ்சோதி. அதனால்தான் பிரம்மனும் திருமாலும் சிவனுடைய அடிமுடி காணாமல் பிரம்மனும் திருமாலும் தாழம்பூவும் அன்னப்பறவையும் பொய் சொன்னது சாட்சியாக சாபத்தை அனுபவித்தது. ஏனென்று சொன்னால் சிவனுக்கு பொய் என்பதே பிடிக்காது. சிவனுடைய அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உங்களுக்கு உண்மை இருக்க வேண்டும். உண்மை இருந்தாதான், உடலில் உண்மை இருந்தாதான் மெய்ஞானம் இருக்கும். உடலில் உண்மை இருந்தாதான் விஞ்ஞானம் இருக்கும். சிவனை வழிபடும் போது அதோட வருகின்ற சக்தி தான் விஞ்ஞானம். மெய்ஞானத்தில் ஒரு விஞ்ஞானத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா சிவபுராணத்தை பார்க்கணும். அதனால்தான் திருவாசகத்துல அந்த சிவபெருமானுடைய சிவபுராணத்தை புழுவாகி பறவையாகி பாம்பாகி வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற தாவர சங்கமத்துகள் சொல்றாங்க. அந்த தாவர சங்கத்துள் சிவபுராணம் சொன்னதுதான் டார்வினுடைய கொள்கையா இருக்கு. இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டு டார்வின் கண்டுபிடித்ததெல்லாம், 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பது எல்லாம் அன்றைக்கே சிவபுராணத்தை சொல்லியிருக்காங்க. சிவனுக்குள்ளே மெய்ஞானம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு. சிவன் பக்தர் யாரெல்லாம் சிவன் பக்தர் ஆலாம், யாரெல்லாம் சிவன் பக்தர் ஆக முடியும்? சிவன் பக்தர் நிறைய கோயிலில் எனக்கு வரும், அம்மா என் கணவர் சிவன் பக்தர் ஆயிட்டார், எனக்கு பயமாக இருக்குமான்னு. கிடையவே கிடையாது. உங்களுடைய கணவர் சிவன் பக்தர் ஆனால் சந்தோஷப்பட்டுக்கோங்க. சிவம் வந்தாலே, சிவபிரான் வந்தாலே நம்ம உடம்புல எல்லாமே வந்துடும். ஒரு ஆணுக்குள்ள சிவபிரான் வந்துட்டாலே அந்த ஆணுக்கு ஒழுக்கம் வரும். ஒரு மனைவிக்கு தன் கணவன் ஒழுக்கமாக இருக்கத்தானே பெரிய விஷயம். உங்கள் கணவன் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னால் சிவ பூஜையை பண்ண விடுங்க. எவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கணவர் சிவபிரானை வழிபடுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய கணவர் ஒழுக்கமா இருப்பாரு. ஏனென்று சொன்னால் சிவபிரான் ஒரு சுடுகாட்டில் அடைகின்ற மாயாண்டி கிடையாது. ஒரு நிமிடம் கூட சிவபெருமான தன் மனைவி உமா மகேஸ்வரை பிரிந்து இருக்கவே முடியாது. நினைச்சு பாருங்க, தாட்சாயினி தட்சண யாகத்தை தன்னுடைய மனைவி அக்னியை எடுத்துக்கொண்டு விட்டதுக்கு அப்புறம் எப்படி துடிக்கிறாரு, எப்படி இது பண்றாரு. அந்த சதியாக நடந்த அந்த அம்மா துடிச்ச உடனே தன் கையில தன் மனைவியை எடுத்துட்டு அவர் எப்படி ருத்ர தாண்டம் ஆடுகின்றாரு. சிவன் அப்படி சக்தியை நினைச்சு அப்படி ருத்ரம் தாண்ட ஆடி அந்த தன்னுடைய மனைவியுடைய ஒவ்வொரு உடலும், தன் சக்தியினுடைய ஒவ்வொரு உடலும் இந்தியாவினுடைய பல பாகங்களுக்கு எழுகிறது. அப்போ அதுதான் 51 சக்தி பீடங்களாக அமைகின்றது. ஆதிசங்கரர் தான் 51 சக்தி பீடத்தை உருவாக்கினார். ஏனென்றால் சிவன் ருத்ர தாண்டம் ஆடுகிறார் தன் மனைவியை பிரிந்து. நினைச்சு பாருங்க, அந்த வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்றல். ஒரு பொருள் எப்படி கையை வச்சுட்டு இப்படி வேகமா ஆட பிச்சு தெரிக்கும். அப்போ தன் மனைவி தன்னுடன் இல்லையே என்று சிவபெருமான் எவ்வளவு துடிச்சிருந்தா, எவ்வளவு வேகத்துல தன் மனைவியை வைத்துக் கொண்டு அவர் ருத்ரதானம் அடைந்தார். மனைவியுடைய ஒவ்வொரு பாகமும் இந்தியாவுடைய ஒவ்வொரு உடலிலும் சக்தி அம்சமாக தெரித்து விடும். அதுல இருந்து தெரியுதா சிவபெருமான் தன்னுடைய சக்தி இழந்ததுனால எவ்வளவு சக்தி மேல பாசம் இருக்கு அப்படின்னு. இதுதான் மகத்துவம். சிவபெருமான் உங்கள் கணவர் ஒவ்வொருத்தரும் சிவனை வழிபட்டாலே போதும், அவர் சிவனை நேசிக்கின்ற, உமா மகேஸ்வரை நேசிக்கின்ற அந்த ஒரு தன்மைக்கு நமக்கு கிடைக்கும். சிவபெருமானை சன்னியாசி கிடையாது. சிவபெருமானுக்கு ரொம்ப மனைவி மேல பிரீத்தி, அதே மாதிரி பிள்ளைகள் மேலே பிரீத்தி, அதே மாதிரி இந்த உலகத்துக்கே தாயுமானவர் அவர் தான்
தந்தையுமானவர் தான். அவர் அந்த குடும்பஸ்தா இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உச்சி பிள்ளையார் கோயில திருச்சியில தாயுமான சன்னதியில அந்த சிவபெருமானே மருந்தீஸ்வரராக வந்து என்ன செய்கின்றார், ஒரு பெண்ணிற்கு பிரசவமாக்கிறார். அப்போ சிவன் சன்னியாசியாக இருந்தால் எப்படி ஒரு தாயுமானவர் தந்தையுமானவராக இருந்து ஒரு மருத்துவச்சியாக வந்து ஒரு பெண்ணிற்கு பிரசவம் பார்க்க முடியும்? இதிலிருந்து என்ன தெரியுது? சிவபெருமான் குடும்பஸ்தன். குடும்பஸ்தர்கள் எல்லாருமே சிவபெருமானை வழிபடலாம். அதுதான் சிவபெருமான். அடுத்தது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சிவபெருமானை வழங்கும் போது நம்மளுடைய மெய்ஞானம் எல்லாம் வரும். அந்த பாடியில வந்து என்ரிச் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது பேராற்றல் உந்துதல் வரும். தினமும் ஓம் நமச்சிவாய என்ற ஒரு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல தியானம் பண்ண பண்ண பத்மாசன கோலத்துல ஆண்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல 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 உங்கள் உடம்பில் உருவேறும், தேஜஸ் வரும். நீங்க நடந்தாலே உங்கள் முன்னாடி சூலமும் கபாடமும் அந்த உடுக்கையும் வருவது போன்ற ஒரு அமைப்பு வரும். ராஜராஜ சோழனோட இவ்வளோ பெரிய ஒரு கம்பீரம், ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய ஆற்றல். யாராவது நீ யார மாதிரி இருக்கணும்னா நான் ராஜராஜ சோழன் சொல்லுவாங்க. உலகம் முழுதும் தன்னுடைய ராஜ்யத்தை பரப்பினார். அகண்ட பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை ராஜராஜன் பரப்பினார். யாரால? இந்த பிரகதீஸ்வரர், இந்த ஈஸ்வரனுடைய அருளால தான். அப்போ சிவபெருமான் சன்னியாசியா, பிரகதீஸ்வரர் இந்த சிவபெருமானை வணங்கியதால் தான் உலகத்திலே இன்றைக்கும் தமிழர் பெருமையை தலை தூக்கி நிற்கக்கூடிய அகண்ட பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உலகம் முழுதும் கடல் கடந்து இன்றைக்கு மாதிரி கப்பல் படை வசதினா கிடையாது, படகுகள் மூலமாகவே சென்று இன்றைக்கு உலகம் முழுதும் வாணிபம், வியாபாரம், கலை, கலாச்சாரம் உலகம் முழுக்க தமிழ் மண்ணோடைய பெருமையெல்லாம் நமக்கு பறைசாற்றினார்னா அது யாரால அப்படின்னா இந்த சிவபெருமானால. அப்போ சிவபெருமானை வழிபட்டால் அந்த வல்லமை கிடைக்கும், மகிமை கிடைக்கும், அந்த ஒரு செழிப்பு கிடைக்கும். இதுதான் சிவனுடைய அம்சம். அடுத்தது ஒவ்வொன்றா பார்த்தோம்ல, சிவனை வணங்கினா என்னென்ன கிடைக்கணும். அடுத்தது இன்னொன்று அந்த யோக நிலை, அஷ்டாங்க யோக நிலை சொல்லுவோம்ல, அஷ்டமா சித்தின்னு சொல்லுவோம் இல்லையா. பல்வேறு முனிவர்கள்லாம் பாருங்க சிவனை வழங்கித்தான் பல்வேறான அதீத சக்தியை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி உங்க குழந்தைகளை முதல்லயே சின்ன வயசுல இருந்த சிவன் வழிபாடு கிட்ட கொண்டு விட்டுட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப தெய்வ சிந்தனை உடையதான் மாறுவாங்க. நீங்க காசில இருக்க பைராகியை வச்சு எடை போடாதீங்க. அந்த பைராகியோட சிவபூஜை அம்சம் வேற. குடும்பஸ்தர்கள் குழந்தையிலேயே குழந்தைகளுக்கு திருநீர் பூசி அந்த நமச்சிவாய என்ற ஒரு நாமத்தை சின்ன குழந்தையிலேருந்தே பிராயத்திலிருந்து வழிபட்டா என்று சொன்னால் அதனுடைய அம்சமே பெருசு. பாருங்க, சிவன் வந்து ஏழைக்கு ஏற்றவர், பிட்டுக்கு மண் சுமந்தவங்க. ஒரு 63 திருவிளையாடு புராணத்தை பார்த்தீங்கன்னா சிவனுடைய தத்துவத்தை பேசிட்டே போலாம். சிவன் ஏழை பங்காளன் சிவபெரான. அதுதான் காலத்தின் ஆதருக்கு எப்படி ஒரு காட்சி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, தன்னோட வாயில் உமர்ந்ததை வைத்துக்கொண்டே அந்த பூவை வைத்துக்கொண்டு எவ்வளோ ஒரு பூஜை பண்ணாரு. உட்காந்து இடத்துல இருந்தே இருதாலீஸ்வரரா கோயில் கட்டி காட்சி கொடுத்தாரு. சிவன் வந்து நினைத்தாலே உங்க முன்னாடி வந்து நிப்பாருங்க. உடம்பே சிவமயம் ஆகித்து அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய சக்தியே வேற. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சிவம் இருக்கின்றது, நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சக்தி இருக்கின்றது. நம்ம ஒவ்வொருத்தருமே அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம் தான். எதை எடுத்துக்கொள்கிறோம்ன்றது தான் நம்மளுடைய சிறப்பு. அடுத்ததாக எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். சிவன் வழிபாடு எல்லாரும் சிவன் கோயில் போனா என்ன நடக்கும் அப்படின்னா கர்மா விலகும் அப்படின்னு நினைச்சுதான் போவாங்க. ஏன்னா அஷ்ட விமன் தேர்டை என்னோட இன்னொரு யூடியூப் சேனல்ல சிவபெருமானை வழிபட்டா எப்படி நவகிரக தோஷம் நீங்கும்ன்றது ஒரு பற்றிய பதிவு நான் கொடுக்குறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் இதை இணைக்கிறேன். சிவபெருமானை வழங்கினால் கர்மவினை அழகும்ன்றா எல்லாரும் சொல்லுவாங்க. அதோட சிவபெருமானை வணங்கினால் யாருக்கும் தெரியாத ஒரு சூட்சமத்தை சொல்றேன், செல்வ செழிப்பு வரும், வறுமை நீங்கும். அதுதான் சிவனை வழங்கினால் வருகின்ற மிகப்பெரிய தத்துவம். ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. சிவபுராணத்தை தினமும் மந்திரம் சொல்லுங்க, சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதுமே நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சொல்ற. எவ்வளோக்கு அவ்வளோ சிவபுராணத்தை நம்ம படிக்கிறோமோ தினமும் வீட்டில் அவ்வளோக்கு அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம் வரும். என் வாழ்க்கையில் நடந்தது. சின்ன வயசில் நான் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கும்போது 8 வருஷம் பிஹெச்டி நினச்சி பாருங்கள். 8 வருஷம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒரு பண வசதி தேவை. அதே மாதிரி வீட்டில் தந்தை கிடையாது. 5 அண்ணன் அக்கா தங்கியோட 10 பேரோட பிறந்து கடைசிக்கு முந்தினது. அப்போ எனக்கு என்ன ஒரு அம்சம் கிடைக்கும்? என்னுடைய படிப்புக்கான செலவு, எனக்கான செலவு என்ன? நான் வழிபட்டதெல்லாம் சிவபெருமான். எனக்கு அந்த சிவனுடைய அருள் அந்த ரேசஸ் கிடைச்சது அப்படின்னா 92ஆம் வருடம் எனக்கு வலசரவாக்கத்தில்
இருக்க அகத்தீஸ்வரர் கோயில், அகத்தியரால் உருவாக்கப்பட்ட கோயில் 2 கோயில் இருக்கும். அதில் ஒன்றில் சாயங்காலம் 3 மணிக்கு ராணிமேரி கல்லூரியை விட்டுட்டு குயின் மேரிஸ் காலேஜ் விட்டு வந்து அங்கே செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுவேன். ஒரு முறை எனக்கு சிவனுடைய சன்னிதானத்தில் அவ்வளோ பெரிய ரேஸ் கிடச்சிது. அன்னைக்கு அந்த அருள் ஆற்றல் எனக்கு கிடச்சதோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் விடாமூச்சோட எந்த விதத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசுகிற ஆற்றல், எழுதுகின்ற ஆற்றல், அந்த உலகத்திலே ஆய்வுலகத்திலே முதல் டாக்டரேட் பண்ணி என்ற பட்டம் கிடைத்த அதற்கான எழுத்தாற்றல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னால் சிவபெருமானுடைய அருள் தான். சிவபெருமான் பண்ணால் கல்வி வரும். அதே போல் சிவபுராணத்தை தினமும் சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் வரும். சிவபெருமானை எப்படி சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம்னா ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலும் நந்தி பெருமானும் சிவபெருமானும் இணைந்த பூஜையை நம்ம செய்யும் போது சிவபெருமான் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கிறார். உமா மகேஸ்வரனோட இருப்பவர் தான் எல்லாவித சக்தி வரும். சிவன் பிரான் வந்துவிட்டாலே உமா மகேஸ்வரியும் முருகரும் விநாயகரும் எல்லாருமே வந்துருவாங்க. ஒரு பக்கம் விநாயகர் தடைகளை நீக்குவாரு, இன்னொரு பக்கம் முருகரும் தடைகளை நீக்கி வெற்றியை தருவாரு. சிவன் பார்வதி உமா மகேஸ்வரியராக இருந்து கொண்டு நமக்கு அனைத்து விதமான கடாட்சத்தை தருவாங்க. அர்த்தராஜேஸ்வரராக இருந்து கணவன் மனைக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை தருவாங்க. இத்தனை நடக்குங்க சிவனை வழிபட்டா. இந்த தஞ்சை பிரகதீஸ்வரருடைய மண்ணிலே ராஜராஜேஸ்வரருக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் நினைச்சு பாருங்க. உலகம் முழுக்க ராஜராஜேஸ்வரர் சுற்றி வந்து உலகம் முழுக்க வந்து தன்னுடைய போர்ப்படையை நிறுத்தி வெற்றி பெற்று வரணும்னா எவ்வளோ பணச்செலவு இருக்கும், எவ்வளோ செல்வம் தேமோ. அத்தனை செல்வத்தையும் செலவழித்தது மட்டுமில்லை, அதற்கான பன்மடங்கு செல்வ பிற நாடுகளிலிருந்தும் கொண்டு வந்து இங்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கார். சோழ நாடு சோறுடைத்து என்பதற்கு காரணமே இந்த தஞ்சை பிரகதீஸ்வரருடைய அருள் தான். அப்போ செழிப்பை தருவது சிவனை தவிர யாரு முடியும் என்பதற்கு இந்த தஞ்சை பிரகதீஸ்வரே அதுவே ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. சிவபெருமானை வழிபடுங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை வரும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், மங்களங்கள் பெருகும், நல்ல ஞானத்தையும் யோகத்தையும் போகத்தையும் தருவர் தான் சிவபெருமான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.